ஃப்ராங்க்லினே, நம்மளால அந்த மஸ்கட் காரு சூப்பர் கார்லாம் வாங்க முடியாதாடா? எவ்வளோ காசு இருந்தாலும் வாங்க முடியாது போலயே. நம்மக்கிட்ட நிறைய பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. எப்படிடா அதெல்லாம் வாங்குறது? இந்த கார்லாம் ஓட்டணும் எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா? நம்மக்கிட்ட இருக்கிற காசெல்லாம் வச்சு இதை கார் வாங்கினா நல்லா இருக்கும். பார்ப்போம், நம்ம கஷ்டப்பட்டு எப்படியோன்னு வாங்குவோம். கவலைப்படாத சிங்சன், நாம கன்ஃபார்ம் ஒரு கார் வாங்கிடலாம். பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம கிட்ட போலீஸ் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குனால நம்மள எதுவும் வாங்க முடியல. ரோட்டில் கார்லாம் சூப்பர் சூப்பர் கார்லாம் போகும்போது எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பட் நம்மகிட்ட இல்லை. நம்மகிட்ட இருக்கிற வண்டியை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு நம்மகிட்ட காசு இல்லாதனால கண்டிப்பாக சைமன் கிட்ட ஏதோ ஒரு வேலை செஞ்சு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு காரை வாங்கிடுறேன். ஸோ அங்கே பார்த்து ரோட்டில் வேற லெவல் ஒரு கார்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கார்லாம் வாங்கணும் எனக்கு ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் வாங்க முடியலையே, என்ன பண்ணுறது சிங்சன்? ஸோ ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வாங்குவோம். ஸோ உனக்காக கன்ஃபார்ம் நான் வாங்கி தரேன் கிறிஸ்டியன், கவலைப்படாத. யார்ட்டையுமே இல்லாத காராக உனக்கு வாங்கி தரேன். ஸோ நம்ம சைமெண்ட்டை இருக்கும். ஸோ பட் ஆனால் அது காசு ரொம்ப அதிகம். ஸோ இருந்தாலும் நம்ம வாங்குவோம், ஓகேவா? ஸோ ஓகே ஓகே இப்போ வந்து சைமன் ஒரு ஒர்க் கொடுத்துருக்கான். ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஸோ நம்மக்கிட்ட அவ்வளோக்கு பணம் இல்லாததுனால தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஓகேங்க, இப்போ நம்ம அப்படியே போவோம். சிங்சானே, அப்படியே நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் வந்து அப்படியே சைமன்ட்ட வேலை செஞ்சுட்டு நான் வரேன். ஸோ நைட்டு சாப்பாடு நானே வாங்கி தந்துடுறேன். ஸோ நம்ம எதுவும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. ஸோ ஓகே. இந்த உலகத்துல என்ன மாதிரி யாருமே இது காரை வச்சது கிடையாது. ஸோ நம்பர் 1 காரை என்றதா இருக்கு. ஸோ வேற லெவல் பண்றோம். என்ன நம்ம காருங்க, என்ன பண்ண முடியும்? யாரால என்னதான் பண்ண முடியும்? முத்தா பசங்களா, நான் தான், நம்ம தான், நான் தான், நம்ம தான், நான் தான், நம்ம தான். முட்டா பசங்களா, ஏன்னா ரோட்ல வர காருங்களை பேக் முடிச்சு பார்த்துங்க. உங்களால இந்த காரை வாங்க முடியுமா? எப்படி பர்ன் அவுட் பண்றவங்களால அது முடியுமா? டயர் போனா நான் ஈஸியா மாத்திப்பேன்டா. இவ்வளோ இப்படி இருக்கு எல்லாம் வரப்போறல காரை வச்சுட்டு அவங்களால முடிஞ்ச அந்த மாதிரி காரெல்லாம் வாங்கி பாருங்க. முடியாது. ஸோ வேணா பார்த்துட்டு போங்க. சரி வரட்டா, நான் ஜெட்டு வேகத்தில் போவேன். இது ஒரு பேட் மொபைல் மாதிரி சர்ரு புர்ருன்னு போயிட்டே இருப்பேன். சார் நான் கிளம்ப வரேன். ஐயோ, ரொம்ப ஓவராக பேசுகிறானுங்க. பணம் இருக்குன்னு திமுறல. நாம் ஒரு நாள் சம்பாரிச்சு காட்டும். ஓகே. ஓ ஓ நோ, போச்சு. சிங்சான், நீ வீட்டுக்கு ஓடிடு. எப்படியோ என்ன போலீஸ் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியாது. எப்படி தப்பிச்சிரு, நான் எப்படி தான் சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போலீஸ் பிரச்சனை எப்பயுமே நமக்கு தீராது போல. ஸோ என்ன பண்ணுறதுல தெரியல. எதுவுமே பண்ணாமல் சும்மா ரோட்டில் என்ன வேடிக்கை பார்த்தா கூட நம்மளை போலீஸ் சுற்றி வளைச்சு கொள்ள ஆரம்பிச்சிடறானுங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, நம்மளை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வேறு வழி இல்லை. சிங்சான், நீ வீட்டுக்கு ஓடிடு. நான் உங்கள் வீட்டில் சந்திக்கிறேன், ஓகேவா? ஸோ பதுங்கியாரு. ஓகே, இப்போ வந்து இவனுங்கெல்லாம் கொண்டாங்க கூட. ஸோ ஏன்னா தேவையில்லாமல் நம்மள வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எந்த தப்பு பண்ணினாலும் என்னைய வந்து அடிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு இழிச்சு வாங்கினடா. ஸோ எல்லாத்தையும் நம்ம போட்டு தள்ளுற போகிறோம். ஸோ பழைய ஃப்ராங்க்லினாக வரும், டெவில் ஃப்ராங்க்லினாக மாதிரி எல்லாத்தையும் போட்டு தள்ளுறது நம்ம வேலை. ஸோ எத்தனையோ பேரை கொண்டிருக்கோம். ஸோ மிஷினுக்காக. ஸோ இவங்களே கொள்ளுவோம். ஸோ திருந்தி வாழணும்னு நினச்சா போலீஸ்காரங்க விட மாட்டுறாங்க. ஸோ பணம் காசை கொடுத்து இப்போ போலீஸ்காரன் எதோ பண்ணிட்டாங்க என்னன்னு தெரியல. ஸோ எதுவுமே பண்ணலைனாலும் இப்போ அடிச்சாருங்க. ஸோ நல்லா அடி விழுது நமக்கு. ஸோ இதுக்கு மேலே தாங்க முடியாது. ஸோ நம்மகிட்ட இருக்க எபிலிட்டியாச்சு கொஞ்சம் தான் தாங்க முடியும். ஸோ இதுக்கு மேலே தாங்கன்னா சத்துருவேன் நான். ஸோ எப்படியோ ஓடிட வேண்டியதான். இந்த காரையை எடுத்துட்டு நான் கிளம்புறேன். ஸோ இவனுங்க போடா போடா, இத்தனை டைம் சுற்றா சாவுடா அப்பா. ஓகே, இவனை அடி சாவுடா, சத்தோடா டேய். ஓகே, அவ்வளோதான், சத்தாச்சு. ஸோ இப்போ வந்து அப்படியே நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன். ஸோ ஏன்னா இவன்றது சண்டை போட முடியாது. கேஸ் ஹெச்ஐட்டு இருக்கோம். வேறு நிறைய பேர் வந்தாங்க. நம்மகிட்ட இருக்கிற கன் சப்ளைஸ் நிறையாவே இல்லை. ஸோ சத்தியமாக தோற்றுருவேன், அப்புறம் சத்துருவேன், அப்புறம் சிங்சானையும் பிடிச்சிருவாங்க. ஸோ அதனால தான். ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம், ஓகேங்களா? போயிட்டு இருக்கப்பல. ஓகே, இச்சோ. ஸோ எப்படியோ நான் ரொம்ப தூரம் வந்துச்சு தான். பட் அதெல்லாம் போலீஸ் துரத்திட்டே இருக்காங்க. போலீஸ் வந்து எப்படி நமக்கு விடுவிடாத வருவேன் அப்படின்னே தெரில. ஸோ இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஓகே, கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் போலீஸில் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சு. ஸோ போலீஸ்லாம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எல்லோருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியே தப்பிச்சுட்டு அந்த போலீஸ்காரங்க கிடக்கட்டும். ஸோ நிறைய ரத்தம் செஞ்சுருக்கேன். ஸோ கார்லையும் செஞ்சுருக்கேன். என் உடம்புல பார்த்தீங்களா எத்தனை ரத்தம்னு. ஸோ எவ்வளோ ரத்தத்தை கட்டியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு சிங்சானுக்கு கார் வாங்குறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லை. ஸோ நான் சொன்னால் அந்த உலகத்துலேயே யார்கிட்டையுமே இல்லாத கார், அந்த கார் என்ன கார்னா ஸோ பேட் மொபைல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கார் தான். ஸோ சைமன் வச்சுருக்கானா. ஸோ பட் ஆனால் என்ன பிரச்சனைனா அது காசு ரொம்ப அதிகம். $50 மில்லியன் சொல்கிறான். ஸோ இந்த கார்ஸில் அந்த கார் வாங்கினா இன்னொரு எலிஜிபிள் இருக்குது. ஸோ அது அந்த அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ அந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு
ஒரு கம்மியான ரேட்டில் ஒரு காரை வாங்கிட்டு நம்ம போக வேண்டியது இருக்குது. ஸோ இதை வச்சு சிங்சான் சந்தோஷமாயிட்டோன்னா விட்டுறலாம். ஸோ பட் இருந்தாலும் ஒரு கார் நம்ம வாங்க போதும். இப்போதைக்கு நமக்கு தேவை, ஏன்னா எல்லா காரையும் நம்ம விற்றுட்டோம். ஸோ நம்மக்கிட்ட இப்போ எதுவும் இல்லை ஓகேங்களா. ஸோ அதனால தான் இப்போ ஒரு நல்ல ப்ரைஸில் ஒரு காரை வாங்கிப்போம். ஸோ ஓகேங்களா. ஸோ ரொம்பவே ப்ரைஸ் கம்மியான ஒரு காரை வாங்கிக்கிட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ ஓகே, இந்த காரை நம்ம இங்கே வாங்கிக்கலாமா? ஸோ நிறைய கார்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கிப்போம் ஓகேங்களா. ஸோ நிறைய கார்ஸ்லாம் இருக்கு இல்லையா, மஸ்கல்ஸ் கார்ஸ் நிறையா இருக்குது. இங்கே என்னமோ இருக்காப்புல. ஸோ நிறையா இருக்குது. இந்த ஒரு பைக் ஓகே, இப்போ நம்ம இதையே வாங்கிப்போம். 150 ஓகேங்களா. ஸோ 150 நான் வாங்கலான்னு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம பட்ஜெட், ஏன்னா ரொம்ப அதிகமாக போனால் வாங்க முடியாது. ஸோ கார் வந்துச்சு. ஸோ ஒரு வழியாக கார் நம்ம சைமன் டெலிவரி பண்ணியிருப்போம். ஸோ அந்த கார் நம்ம வாங்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நானும் அந்த கார் வாங்கணுன்றது பார்க்க பயங்கரமாக இருக்கும். பேட்மேன் யூஸ் பண்ணுற கார் தானே. ஸோ அதனால் பயங்கரமாக இருக்கும் பார்க்கவும். ஸோ அதில் கன்ஸ் எல்லாமே இருக்கும் இன்பில்டாகவே. ஸோ அது வாங்கினா நமக்கு இன்னொரு என்னன்னா இன்னொரு கார் இருக்குங்க. ஸோ அதுவுமே பேட்மொபைல் மாதிரி தான் இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்கும். அதில் வந்து நிறைய கன்ஸ் இருக்கும். ஸோ பார்க்க பயங்கர ஜெய்காண்டிக்காக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு கார் இருக்குது. ஸோ இந்த கார் சேல்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த கார் வெளியே இருக்கிற கார் பைக் எல்லாமே சேல்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை ஓகேங்களா. இப்போ இந்த கார் மட்டும் தான். ஸோ இந்த கார் நான் இப்போதைக்கு சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கேன் சும்மா. அது வந்து சும்மா காசு இருக்குது திம்பரில் வாங்கிட்டேன். ஸோ அப்படி இருந்தாலும் ஸோ இந்த கார் வாங்கணும் ஆசை. ஸோ ஜஸ்ட் ட்ரை தான் ஓகேங்களா. ஸோ இருக்கிற காசை வச்சு இதெல்லாம் விற்று அப்புறம் நம்மக்கிட்ட ஒரு காரை வாங்கணும் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். ஸோ சிங்சான் வீட்டில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னா வீட்டில் ஒரு பெரிய சம்பவம் நடக்க போது. ஏன்னா போலீஸ்காரங்களா சல்ல வீட்டுக்குள்ளே புகுந்து நம்மளை போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ நாம என்ன பண்ண ஆரம்பித்தோம், நம்ம கைவரிசை கட்டிட்டோம். ஸோ எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு. ஸோ சிங்சான் நம்ம ஒரு பிக் சர்ப்ரைஸ் உனக்காக கொண்டு வந்திருக்க சிங்சான். ஸோ அதை பார்க்கலாம். முன்னாடியே பார்த்துட்டேன், நீ ஒரு காரை வாங்கியிருக்க தானே. ஸோ அது பார்த்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் அந்த காரை நீ விற்க போகிறேன்னு எனக்கு தெரியும். நீ புலம்பிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஸோ அந்த கார் நம்ம ட்ரீம் காரை வாங்குறதுக்காக நீ அந்த காரை விற்க போகிறேன்னு எனக்கு தெரியும். எல்லா காரையும் விற்கிறேன்னு பேசிட்டு இருந்தது தெரியும். பரவாயில்ல ஃப்ராங்க்லின், நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒரு நாள் நம்ம பெரிய வீட்டில் கட்டுவோம், பணக்காரங்களா ஆவறோம் சரியா. ஸோ இந்த உலகத்துக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேர்லேயே நம்ம நிறையா தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாண்டா, அது உலகத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுனாலே நமக்கு நிறைய பிரச்சனை வருது. ஸோ என்ன பண்ணுறது, எல்லாமே நம்ம தலையெழுத்து தான். ஸோ ஓகே சிங்சான், நீ போய் தூங்கு. ஸோ நான் காலையில் எனக்கு வேலை இருக்குது. ஸோ நம்ம சைமன் எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காப்புல. ஸோ அந்த வேலையெல்லாம் செஞ்சு தான் நான் காசு சேர்த்து நமக்கு வாங்க போகிறேன். ஸோ ஓகே மக்களை, ஏனைக்கு நம்ம என்ன பார்க்கணும், நம்ம பைக்கு. ஸோ கடைசி நாளில் இந்த பைக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பைக்கை வச்சு நம்ம காரை பை பண்ணணும் அண்டு ஃப்ராங்க்லின்ட்ட கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்ம ஃப்ராங்க்லின் கொடுத்துருக்க வேலை. ஸோ அண்டு காரை சேல்ஸ் பண்ண நம்ம கொடுப்போம். ஸோ இந்த பைக் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இதையும் விற்றுருவோம். ஸோ நம்ம விற்றாச்சு. ஸோ கொஞ்ச நாள் டைம் கேட்டிருக்கோம். ஸோ நமக்கு இந்த வெஹிக்கிள்ஸ் இல்லையா. ஸோ அதனால தான் ஸோ பைக்கை நம்ம இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. நம்ம கரேஜ் ஒன்று இருக்குது ஸோ பக்கத்தில். ஸோ அதில் சூப்பர் கார்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் அது இப்போதைக்கு லாக்கில் இருக்குது. ஏன்னா அதுக்கு மேலே ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. நான் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியல. நம்மக்கிட்ட இப்போ காசே இல்லை. ஸோ இதுகிட்ட இருக்கிறது மொத்தமே ஒரு 20 மில்லியன் தான் இருக்குது. ஸோ அதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே 50 மில்லியன் அந்த காரு. ஸோ எங்கள் ட்ரீம் அச்சீவ் பண்ணுறோம். ஸோ ஏன்னா இப்போ இந்த ட்ரீம் நம்ம அச்சீவ் பண்ண என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். நாங்கள் வேறு லெவலில் சம்பாதிக்கணும். ஸோ பணக்காரங்களாகணும் ஓகேங்களா. ஸோ இந்த பிளேஸுக்கு போய் ஃபஸ்ட்டு காரில் ஆகணும். ஓகே, இந்த கார் நல்லா இருக்குது. ஸோ இந்த காரை எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கும், சைமனுக்கு பிடிக்கும், நல்ல ரேட்டுக்கு போகும். ஸோ நமக்கு நல்லா கமிஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள இருக்கிறவங்க கூப்பிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். சுற்றி முற்றி பார்த்தா டேமேஜ் இல்லை. ஸோ கார் அப்படியே புது கண்டிஷனில் இருக்காப்புல. ஸோ ஓகே ப்ரோ, உள்ளே இருந்தால் வெளியே ப்ரோ. டேய் வெளியே வாடா டேய், வா 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 வா. ஓகே ப்ரோ, எங்கள் கார் நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் வந்து சைமன் மோட்டார் கம்பெனி வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் செகண்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து விற்றுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு விற்கிற ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நம்ம கரெக்டான பெஸ்ட் ப்ரைஸில் பேசி முடிச்சிடலாம். ஸோ உங்கள் கார் வேறு லெவல் இருக்குது பார்க்கவும். ஸோ நல்லாவே மெயின்டைன் பண்ணி இருக்கீங்க, புது கார் போலே இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ விற்கிற ஐடியா இருக்கா? இருக்குப்பா, அவன் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக வேணும். அவனை கார் கொஞ்சம் சென்டிமெண்டலாகவும், கார் பார்க்கவும் புதுசாக இருக்கு இல்லையா, காசு கொஞ்சம் நிறையா தான் வேணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மில்லியன் பக்கமே வேணும் ஓகேவா. சாரி 700K ஆக்குமே வேணும். ஸோ கொடுக்க முடிஞ்சா டீல் ஓகேப்பா. சாரி, எங்களால் 700K தர முடியாது. ஸோ இருந்தாலும் உங்களுக்காக ஒரு 600K உங்களுக்காக போட்டிருக்கலாம். சரி, என்னவா இருந்தாலும் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி தானே. சரி விடு, நான் 600K கொடுத்து வாங்கிக்கிறேன். 600K கொடுத்துரு. எப்போ கிடைக்கும்?
உங்களுக்கு நாளைக்கே வீடுக்கு பணம் தேடி வந்துடும். ஸோ காரை இங்கேயே பார்க் பண்ணுறோம், நம்ம பணம் கொடுத்துட்டு நாங்கள் கார் எடுத்துக்கிறோம். டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்புறமேட்டு வந்து நாளைக்கு வந்து பார்த்துப்பாங்க. ஸோ ஓகே, டீல் முடிஞ்சு. ஸோ காரை மட்டும் அப்படியே பார்க் பண்ணுறங்க. ஸோ அந்த சைடு பார்த்த மாதிரி, ஏன்னா நாங்கள் எடுத்து போது கரெக்டாக இருக்கும். ஸோ டுமாரோ வந்து எங்கள் கம்பெனிலேருந்து ஆளுகளை வந்து டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு பேமெண்ட் செட்டில்மெண்ட்டு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் சார். டாடா. ஸோ நிறைய சேல்ஸ் பண்ணி நம்ம ஒரு வழியாக நம்ம காரை அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப அதிகமான காசு கஷ்டப்பட்டு நிறைய வேலை சேல்ஸ் பண்ணியிருக்கேன். நிறையாவே சைமனுக்கு உதவி செய்திருக்கேன். சில பல இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ காசு நமக்கு இருக்குது. அந்த வண்டியை வாங்கி சிங்சான் உள்ளதான் நம்ம வண்டி இருக்குது. நீ பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ காரை திறந்துவோமா? சற்று திறந்துருச்சு, ஓப்பன் ஆகிருக்கு. பின்னாடி அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம காரு. ஸோ அப்படி இருக்கு, சும்மா பிளாக் கலரில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட இதையே வச்சு ஓட்டும். ஓகே வச்சு சார். ஸோ காரை நீயே பாரு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ காரை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு காரு மட்டுமா இருக்கிற எல்லா வண்டியும் விற்றுட்டேன். ஸோ இருந்த மிச்ச காசில் நமக்காக சைமன் கொஞ்சம் விலை கம்மி பண்ணி இந்த வண்டியை நம்ம கொடுத்துருக்கா. ஸோ யூஎஸோடது. ஸோ ஓகே, நல்லா இருக்குல்ல எல்லாமே. ஸோ நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம காரும் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேறு லெவல் பண்ண போகிறோம். வண்டி ஏறு அவ்வளோதான். வண்டியில் அப்படியே செம்மையாக ஏறியாச்சு. இப்போ வண்டியில் நைட்ரோலாம் இருக்க பட்டு சரு புருன்னு போகலாம், மிளத்தி கொள்ளலாம். அப்படியே வண்டி அப்படியே மலைமாடு மாதிரி இருக்கும். பார்க்கவே அப்படியே செம்ம லுக்காக இருக்குல்ல. ஸோ ஓகே, எல்லாமே ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதோட அட்வான்ஸ் வச்சுட்டுலாம் நமக்கு சைமன் கொடுக்குறேன்னு இருக்கான். பட் ஆனால் பணம் மட்டும் நம்ம தான் கொடுத்தா விடும். ஸோ ஓகே சின்சான், காருக்குள்ளே ஏறி நம்ம காரை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து போய் பார்க்கலாம். சர்ரா பிராங்க்லினே, ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. சர்ப்ரைஸ் ஆகிட்டுடாடி. ஏன்னா எந்த அளவுக்கு அந்த காரை வாங்கணும்னு எனக்கு தெரியாது. ஸோ ஏன் இந்த அளவுக்கு நம்மகிட்ட பட்ஜெட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஓகே, இல்லை நானும் வரேன். இப்போ நம்ம காரை பர்ரு உருன்னு ஓட்ட போகிறோம். சவுண்டே அப்படியே கிள்ளிக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது காரை டெஸ்ட்டை எடுக்க அப்பா ஒரு இடி. அதான் நமக்கு காரு எந்த டேமேஜ் ஆகாது. ஸோ வேறு லெவலு. பூஸ்ட்லாம் யூஸ் பண்ணால் பயங்கர ஸ்பீடில் போவாப்பில். ஸோ நம்ம இனி எதுவும் நடக்காது. ஸோ ஓகே, சைமனுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லி ஆகணும். ஸோ சிங்சானே, உன்னோட கனவு நிறைவேறிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த காரை வாங்கவே மாட்டேன்னு நினச்சிருக்கேன். பட் ஆனால் வாங்கிட்டோம். ஸோ நம்ம கன்ஸ் இருக்குது, மிஷின் கன்லாம் இருக்குது. விட்டு அடித்தோம்னா பறக்க விடுவானுங்க எல்லாத்தையும். ஸோ நல்லா தான் இருக்குல்ல. தேங்க்ஸ்டா ஃப்ராங்க்லினே, என்னோட கனவு நிறைவேறிடுச்சு. இந்த அளவு இந்த காரை வாங்கணும்னு நினச்சே பார்க்கல. ஸோ ஆனால் இப்படி பண்ணியிருக்கேன், ரொம்ப நன்றி. ஓ ஓகே, நிறைய இருக்குது இந்த வண்டியில் ஃபியூச்சர்ஸ்லாம். ஸோ ரொம்ப நன்றி ஃப்ராங்க்லின். ஸோ மக்களே, வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா, பபாய்.